வேதாகமத்திலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் பெயர் மாற்றின ஒரே பெண் சாராள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களில் நாம் இதை வாசிக்கிறோம். சாராளுடைய தகப்பன் பெயர் தேராகு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாராளின் கணவனாகிய ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாராளின் குமாரன் ஈசாக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாராள் மிகவும் அழகுள்ளவள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20 வரை ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை கண்டு மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டு பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை குறித்து பார்வோனிடத்தில் புகழ்ந்தார்கள். அந்த ஸ்திரீ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினார்கள். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த பரிசுத்த வாக்குத்தத்தம் சாராளுடைய கர்ப்பத்திலே ஆண்டவர் திட்டம் வைத்திருந்ததினாலே அந்நிய மனிதருடைய கரங்கள் அவள் மேல் படாதபடிக்கு ஆண்டவர் அவளுக்காக பார்வோனை வாதித்தார். ஆதியாகமும் 20ஆம் அதிகாரத்திலே கேராரிலே ஆபிரகாமும் சாராலும் தங்கின போது அங்கு கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய் என்று அபிமெலேக்கை தேவன் எச்சரித்தார். சாராளின் நிமித்தம் ஆண்டவர் இவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். வேதாகமத்திலே வேறு யாருக்காகவும் இப்படி குறிப்பிடப்படவில்லை. சாராள் மலடியாய் இருந்தார். ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெற்றபோது சாராளின் வயது 90, ஆபிரகாமின் வயது 100. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சாராள் விசுவாசியாமல் போனது நிமித்தம் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாராள் பவுலின் விசுவாச பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாராள் பேதுருவின் கீழ்ப்படியும் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாராள் 127 வயதில் மரித்தாள். ஆதியாகமும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாராள் எபிரோனில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆதியாகமும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமினிடத்தில் கொடுத்த மொத்த வாக்குத்தத்தத்தையும் சாராளை கொண்டு நிறைவேற்றினார். இப்படியாக சாராள் ஜாதிகளுக்கு தாயானாள்.